இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் கார குழம்பும் கீரை பொரியலும் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சுண்டைக்காய், வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் இடித்த பூண்டு, முழு பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை, புளிக்கரைச்சல், அதில் 2 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். அப்புறம் உப்பு, மஞ்சள்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், எண்ணெய் சிறிதளவு. அப்புறம் கீரை பொரியலுக்கு வெங்காயம், பூண்டு, கீரை, தேங்காய் தாளித்து பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு ஸ்டவ் நம்ம பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கணும். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். தட்டின பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், முழு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சமாக வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாதி தட்டின பூண்டு பாதி முழு பூண்டு ஏன் போட்டுட்டேன்னா, அது நிறைய பேர் எடுத்து போட்டுருவாங்க சாப்பாட்டில். அதனால் குழந்தைங்க பசங்க சாப்பிடணுன்றதுக்காக கொஞ்சம் தட்டினதும் கொஞ்சம் முழு பூண்டும் போட்டுருக்கேன். சீக்கிரமாக வதங்கணும்னா லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பொடியாக இருந்து 2 தக்காளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கந்தோம் சுண்டைக்காய் போட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோ சுண்டைக்காய் கொஞ்சமாக போட்டால் நல்லாயிருக்கும், நிறைய போட்டால் கசப்பு வரும். வதக்கிட்டிங்கன்னா கசப்புலாம் போயிடும். கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதங்கினா நல்லாயிருக்கும்.
எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி, உப்பு தேவையான உப்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூனு சின்னதாக மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறேன். இப்போ புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி கரைசல், 2 தக்காளி போட்டு அதையும் இதே ஊற்றிடுவோம், சேர்த்துருவோம். கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், குழம்பு சுண்டணும். அவ்வளோதான், குழம்பு ரெடி. குழம்பு கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அது குழம்பு கூட சுண்டைக்காய் வேகணும். அதுக்கு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். கேஸ் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ குழம்பு திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சேன். இப்போ குழம்பு பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். உங்களுக்கு திக்காக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக கொதிக்க விட்டுக்கலாம். எங்களுக்கு இதே ஓகே. இந்த குழம்பு செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கரண்டில் ஓட்டினா குழம்பு செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதே என்ன போதும், அவ்வளோ. அந்த குழம்பு முடிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். குழம்பு வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம சிறுக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் ஆயில், ஒரு பிஞ்ச் சீரகம், கடுகு கொஞ்சம், அது பொரியணும். பொரிஞ்சதும் சும்மா 2 உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கட்டு கீரைக்கு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் லைட்டாக பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் போடுறேன், ஒரு பெரிய வெங்காயம். வதங்கணும். வதங்கிறதுக்கு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கினதும் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி அலசி க்ளீனாக 2 வாட்டி அலசி மண் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு,
இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதிலே தண்ணி இருக்கும், தண்ணி ஊற்ற வேண்டாம். கீரையிலே தண்ணி இருக்கும். அப்படியே நம்ம பரட்டி விட்டாலே வதங்கிடும். அப்படியே நான் பரட்டி விட்டிங்கனாலே தண்ணி இருக்கும். அதில் அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். லைட்டாக தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடணும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிலாம் சொல்லியிருக்கு, வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சும்மா ஒரு லைட்டாக எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இதில் தேங்காய் பூ போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி லைட்டாக இருக்கிறது இது பண்ணி தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் அவ்வளோதான். கீரை முடிஞ்சிடுச்சு. சுட சுட கீரை பொரியல், சிறுகீரை, அரைக்கீரை எல்லாமே இந்த மாதிரி பண்ணலாம். அவ்வளோதான், கீரை முடிஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை பொரியலை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் காரக்குழம்பும் சிறுகீரை பொரியலும் பண்ணியிருக்கோம். இதே போல் பல வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.